இவ்வளவு வெயிட்டான மெட்டல் பாடியை மேலே தூக்கணும்னா பறவைங்க மாதிரி சும்மா இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே விங்ஸ் அசைச்சா பத்தாது. நமக்கு ஏரோப்ளேன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். பொதுவாக எல்லா ஏரோப்ளேன்ஸுக்கும் நடுவில் ஒரு சென்ட்ரல் மெட்டல் பாடி இருக்கும். இது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இதை ஃபியூசிலேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியூசிலேஜ்லேருந்து ரெண்டு பக்கமும் பறவைங்க மாதிரி பெரிய விங்ஸ் சிறகுகள் இருக்கும். ஆனால் ஏரோப்ளேன் விங்ஸை பறவைங்க மாதிரி அசைக்க முடியாது. அது ஃபிக்ஸ்டு விங்ஸ். அப்போ இந்த ஏரோப்ளேனை நம்ம தூக்கணும்னா அதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது காற்று தான். காற்றை வச்சு தான் இந்த ஏரோப்ளேனை பறவைங்க மாதிரி மேலே தூக்கணும். ஆனால் விங்ஸை அசைக்க முடியாத. அப்போ எப்படி மேலே போகிறதுக்கான அப்வர்ட் லிஃப்ட் ஃபோர்ஸ், மேல் நோக்கிற விசையை பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பாடியை லிஃப்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காற்று, அதாவது அந்த பாடிக்கு கீழே இருக்கிற காற்று பயங்கர ப்ரெஷரோடு இருக்கணும். ஸோ முதல்ல ஏரோப்ளேனுக்கு மேலேயும் கீழேயும் காற்று வேகமாக அடிக்கணும்.